ஆஸ்திக பெரியோர்களே, நண்பர்களே, கடந்த சில நாட்களாக அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதியை எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பேறு நமக்கெல்லாம் கிடைத்தது. முதலில் 6 நாட்கள் என்றிருந்த அந்த சிந்தனை இன்று 7வது, நாளை 8வது நாட்கள் என்று நீட்டிக்கப்பட்டதும் கூட அந்த அம்பிகையின் அருள் என்றே கொள்ளலாம். அம்பாள் உபாசனை என்பது இந்த நாட்டை பொறுத்தவரையில் காலம் காலமாக இந்த மண்ணோடு ஊறிப்போன ஒன்று. மகான்கள் என்று நாம் யாரையெல்லாம் அடையாளம் காணுகிறோமோ அவர்களெல்லாம் அம்பாள் உபாசகர்களாக இருந்தவர்கள்தாம். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்றார் பாரதியார். என்ன இருந்தாலும் அப்பாவை காட்டிலும் அம்மாதானே கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கக்கூடியவள். அந்த அம்பிகையின் பேரருள் ரொம்ப வருஷம் முன்னால இல்லை, ப்ரீவேதிக் ப்ரீஹிஸ்டாரிக் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டம் இல்லை, ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக அபிராமி பட்டருக்கு கிடைத்தது. பல சமயங்களில் அபிராமி பட்டருடைய வாழ்க்கை வரலாறு போன்ற கதைகளை சொல்லும்போது இப்படியெல்லாம் நடந்திருக்க முடியுமா, இதெல்லாம் என்ன மாயாஜாலம் என்பது போல சிலர் எண்ணி பார்ப்பார்கள். பிலாசபி என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு என்பதாக நினைக்கிற ஒரு சிந்தனை இப்போதைய காலகட்டத்தில் இருக்கிறது. ஆன்மீகம் வேறு, கடவுளை வணங்குவது வேறு, பிலாசபி வேறு, எவ்ரிடே லைஃப் வேறு, சயின்ஸ் வேறு என்று நினைக்கிறோம். ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன், பிலாசபியும் எவ்ரிடே லைஃப்பும் வேறு வேறு இல்லை. பிலாசபியும் சயின்ஸும் வேறு வேறு இல்லை. பிலாசபியும் டெக்னாலஜியும் வேறு வேறு இல்லை. இங்கே கல்வி முறை தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மோஸ்ட் மாடர்ன் சயின்டிஃபிக் டிசிப்ளின்ஸ், மோஸ்ட் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின்ஸ் இருக்கட்டும், நானோ டெக்னாலஜி, ஆஸ்ட்ரானமி, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உலகம் முழுவதும் டாக்டோரல் என்கிற நிலைக்கு ஒருவர் அந்த துறையில் உயர்கிறார் என்றால் அந்த டாக்டோரல் டிகிரியினுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன? PhD வாங்கிவிட்டார் என்று சொல்கிறோமே, அது எந்த துறை? கெமிஸ்ட்ரி PhDயாக இருக்கட்டும், நானோ டெக்னாலஜி PhDயாக இருக்கட்டும், ஃபினான்ஸில் PhDயாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டில் PhDயாக இருக்கட்டும், அந்த PhDக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்? டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி தானே, அது ஃபிலாசபி தானே. ஃபிலாசபி என்பது தான் அடிப்படை. அந்த அடிப்படையில் சின்ன 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 பிரான்ச்சிங் வந்தபோது பெயர்கள் அதிகப்பட்டன, டிசிப்ளின்ஸுக்கு நேம்ஸ் புதுசு புதுசாக உருவாச்சே தவிர அந்த அடிப்படை தத்துவம் மாறாது. அதனால தான்
நீங்கள் எந்த டிசிப்ளினில் போய் பெரிய சயின்ஸ் டிசிப்ளின்னு சொல்லி அங்கே டாக்டோரல் பண்ணினாலும் அதுக்கு பிஹெச்டின்னு தான் அந்த டிகிரிக்கு பேர். அபிராமி பட்டருடைய வாழ்க்கையில் நடந்தது போன்ற வரலாறுகள் நடக்குமா? இதெல்லாம் மிரக்கல் மாதிரி இருக்கே, இதெல்லாம் நடக்குமா என்று சில சிந்தனைகள் வரக்கூடும். 350 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததுதான் அவருடைய வாழ்க்கை. பரிபூரணமான நம்பிக்கை இருக்கும் என்றால் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதை காட்டக்கூடியது பட்டருடைய வாழ்க்கை. அம்பாள் உபாசனை எந்த அளவிற்கு ஒருவரை உயர்த்தும் என்பதையும் காட்டக்கூடியது. அம்பாள் உபாசகர்கள் எந்த எல்லையில் இருப்பார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை பட்டர் இல்லை, அதே மாதிரி ஏறத்தாழ பட்டர்லேருந்து ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக வாழ்ந்த ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள்னு பாடினாரே, எல்லோரும் இன்புற்று வாழ்ந்திருக்க அதற்காக நான் பணி செய்வதை காட்டிலும் வேறு ஒன்றும் அறியேன் பராபரமே என்று பாடினாரே, அந்த தாயுமானவரும் மிகப்பெரிய அம்பாள் உபாசகர். திருச்சி சமஸ்தானம் இருந்த காலகட்டத்தில் அந்த சமஸ்தானத்தில் சம்பிரதியாக இருந்தவர் தாயுமானவர். சம்பிரதி என்பது ஏறத்தாழ முதல் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு பதவி. தாயுமானவருடைய தந்தைதான் சம்பிரதியாக இருந்தார். அவர் அகால மரணமடைந்த போது அவருடைய மகனுடைய கல்வி கேள்வி சிறப்பினை அறிந்த மன்னர் இவரே சம்பிரதியாக இருக்கட்டும் என்று தாயுமானவரை சம்பிரதியாக நியமித்தார். கொஞ்ச நாட்களில் மன்னர் இறந்து போனார். ராணியார் தன்னுடைய கணவர் யாரை நியமித்தாரோ அவரே தொடரட்டும், ராணிக்கு அவ்வளவாக நிர்வாகம் தெரியாது, இருந்தாலும் இவரே தொடரட்டும் என்று வைத்தார்கள். சம்பிரதியைத்தான் நம்பினார்கள். நமக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்து அரசர்கள் தாங்கள் நேரடியாக நிர்வாகத்தில் பங்கு பெறாமல் அமைச்சர்களையும் சம்பிரதிகளையும் நிர்வாகத்தை பார்த்து கொள்ளும்படி சொல்லுவார்கள். அந்த வகையில் ராணியாரும் சம்பிரதியிடத்தில் நிர்வாகத்தை ஒப்படைத்திருந்தார். தாயுமானவரை பொறுத்தவரையில் அவருக்கு பதவி, அதிகாரம் இவற்றிலெல்லாம் அவ்வளவாக ஈடுபாடு கிடையாது. எப்படி அபிராமி பட்டரை பற்றி ஊரெல்லாம் உலகமெல்லாம் சில அவதூறுகளை, சில வதந்திகளை பரப்பிவிட்டார்களோ, அப்படித்தான் தாயுமானவரை பற்றியும் சில அவதூறுகள் அந்த ஊரில் எழுந்தன. தாயுமானவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் என்கிற போது மற்றவர்கள் விட்டு விடுவார்களா? அவரை பற்றி ராணியிடத்திலேயும் புகார் சொல்ல ஆரம்பித்தார்கள். ராணிக்கு அதை நம்புவதா வேண்டாமா என்று தெரியவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் இருதலை கொள்ளி எறும்பாக ராணியார் தவித்தார். ஆனாலும் வெளியில் காட்டவில்லை. சம்பிரதி பணியில் தாயுமானவர் தொடர்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மிக முக்கியமான ஒரு ஆவணம், நிலம் பற்றிய அந்த சமஸ்தானத்தினுடைய பகுதிகள், நீங்கள் நினைத்து பார்க்கலாம், 16, 17ஆம் நூற்றாண்டிலெல்லாம் வெளிநாட்டினருடைய ஆதிக்கங்கள் ஆங்காங்கே வரத் தொடங்கிவிட்டன. அப்படி வந்ததுனால இந்த நிலம் யாருக்கு சொந்தம், இவர்களுக்கு சொந்தமா, இவர்களுடைய ராஜ்யமா, இல்லை இன்னொருத்தருக்கு சொந்தமா, இது போன்ற சிக்கல்கள் வந்த நேரத்தில் அந்த சமஸ்தானத்தினுடைய நிலத்தை பற்றிய ஒரு முக்கியமான ஆவணம், ஒரு பழைய ஆவணம், சுவடியில் எழுதி வைத்திருந்த, பொறித்து வைத்திருந்த ஆவணம், அந்த ஆவணத்தை எடுத்து சம்பிரதியிடத்தில் ராணி கொடுத்து, இது என்ன என்று பாருங்கள்,
இதை பார்த்துவிட்டு இந்த நிலம் கையகப்படுத்த வேண்டுமா என்ன என்பதை கொஞ்சம் கணித்து சொல்லுங்கள் என்று கொடுத்தார். ராணி அதை கையில் கொடுக்கும்போது வாங்குகிறார் சம்பிரதி. ஆனால் அவருடைய நோக்கு வேறெங்கேயோ இருக்கிறது. அவருடைய பார்வை அங்கே இல்லை. நாம் சில பேர்கிட்ட பேசும்போது அவர்களுடைய பார்வை வேறெங்கோ இருக்குது அப்படின்னா அவர்கள் சிந்தனை வேறெங்கோ இருக்குன்னு அர்த்தம். சில சமயத்தில் ஃபிசிக்கலாக அங்கே இருப்பார்கள், ஆனால் மென்டலாக வேறெங்கோ இருப்பார்கள். இவருடைய பார்வை வேறெங்கோ இருக்குது. ராணி கொடுக்கிறார்கள். ராணிக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்தது. நான் இதை கொடுக்கிறேன், முக்கியமான விஷயம், கவனம் இங்கே இல்லாமல் வேற எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறாரே. ராணியினுடைய எரிச்சலை அதிகப்படுத்துவது மாதிரி கொஞ்சம் நிமிஷத்திலேயே வேற ஒன்று நடந்தது. ராணி ஏதோ சொல்லுகிறார்கள், வாங்குகிறார். கையில் வாங்கி அதை வைத்து கொண்டு ராணி சொல்ல சொல்ல எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தவர் ராணி ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லும்போது அப்படியே கையை போட்டு கசக்கி அந்த சுவடியை தூள் தூளாக, அது ஏற்கனவே பழசு பனை ஓலை சுவடி, காய காய எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், கொஞ்சம் பிரிட்டிலாக இருக்கிற விஷயம். அதை போட்டு கையால் கசக்கி தூள் தூளாக ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார். ராணிக்கு ஆத்திரம். ரொம்ப முக்கியமான தஸ்தாவேஜுன்னு சொல்கிறேன், அதை இந்த மாதிரி பண்ணிவிட்டாரே என்று ராணி தன்னுடைய எரிச்சலை ரொம்பவும் காட்ட முடியாமல் உள்ளே போய்விட, அதை பற்றியும் இவர் கவலைப்படலை. இவர் பாட்டுக்கு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து திருவானைக்காவிலிருந்து கோவில் துறையார்னா கோவிலில் பணி செய்யக்கூடியவர்கள்னு அர்த்தம், கோவில் பணியாளர்கள் ஓடி வந்தார்கள். அங்கே இருக்கிற தலைமை அர்ச்சகர் ஏதோ விஷயம் சொல்லி அனுப்பியிருக்கார், அதை ராணி அம்மா கிட்ட உடனடியாக தெரிவிக்கணும். கோவிலிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்கிற போது ராணி அவர்களை பார்ப்பதற்கு சம்மதம் சொன்னார். அவர்கள் வந்தார்கள். பிரசாதத்தை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணினார்கள். மன்னித்து விடுங்கள், ஒரு தப்பு நடந்து போச்சு, ஆனால் அதுக்கு பரிகாரம் தேடியாச்சு. என்ன தப்பு? இல்லை, இன்னைக்கு சாயரட்ச பூஜை, அம்பாளுக்கு தீபாராதனை காட்டுறதுக்காக ஆரம்பிக்கிற சமயத்தில், பூஜை நடந்து தீபாராதனை எடுக்கிற சமயத்தில் அந்த விளக்குலேருந்து அம்பாளுடைய பாவாடையில் நெருப்பு பத்திடுத்து. அர்ச்சகர் அதை பார்க்கறதுக்குள்ள நெருப்பு பிடிச்செடுத்து அம்பாளுடைய திருப்பாவாடையில் நெருப்பு பத்திடுத்தேன்னு பதறும்போது ஏதோ ஒரு கை வந்து அப்படியே அந்த பாவாடையை கசக்கி அந்த நெருப்பை அணைச்சுடுத்து. இருந்தாலும் நடந்ததுக்கு பரிகார பூஜை பண்ணியாச்சு. ராணிக்கிட்ட இதை சொல்லணும், உடனடியாக தெரிவிக்கணும். ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷனில் என்ன நடந்தாலும் தெரியணும். இதை தெரிவிக்க வேண்டும்னு நாங்கள் அங்கே ஓடோடி வந்தோம். எண்ணி பாருங்கள், இப்போ இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போ ஆற்றை கடந்து வரணும். திருவானைக்காலேருந்து திருச்சிக்கு வரணும்னு சொன்னால் ஆற்றை கடந்து வரணும். ஆற்றை கடந்து அவர்கள் வந்திருந்தார்கள். வந்து சொல்லுவதற்காக வந்தார்கள். எப்போ இது நடந்தது? சாயரட்ச பூஜை நடக்கிற சமயத்தில். அப்போதுதான் அங்கே இருந்தவர்களுக்கு, ராணி உட்பட எல்லோருக்கும் ஒன்று புரிந்தது. எந்த சமயத்தில் சம்பிரதி இதை கசக்கினாரோ அதே நேரத்தில் அங்கே அம்பாளுடைய திருப்பாவாடையை கைகள் வந்து நெருப்பை அணைத்தன. அம்பாள் உபாசகர்கள் உலகத்தில் எங்கே நடப்பதையும் பார்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அதனால தான் ஒரு ஜான் வுட்ராஃபுக்கு பிரச்சனை வந்தபோது யோகி இங்கிலாந்தில் இருந்த விஷயத்தை பார்த்து சொன்னார். Can they travel? Can they transcend temporal dimensions? Can they transcend spatial dimensions? என்று கேள்வி கேட்கிறோம். யோக பிரத்யக்ஷம்னு ஒன்று உண்டு. யோக பிரத்யக்ஷம்னா என்னன்னா, இந்த இடத்துல இங்கே உட்கார்ந்துருக்கிற அந்த ஏகதேச நிலை தாண்டி எல்லா இடத்திலேயும் எல்லா நிலையிலேயும் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிற வியாபக நிலை உருவாகும்.
யோகம்னா சேரறதுன்னு அர்த்தம். அந்த வியாபக நிலைக்கு போனவர்கள் எல்லா இடத்திலேயும் எல்லா காலத்திலேயும் சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் எங்கே என்ன நடந்தாலும் எப்போ முன்னால் நடந்தது பின்னால் நடக்க போகிறது எல்லாத்தையும் அவர்களை இந்த லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அவர்களால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போனவர் அபிராமி பட்டர், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போனவர் தாயுமானவர். அந்த அனுபூதியில் பொங்கிய வார்த்தைகள் தான் அபிராமி அந்தாதி பாடல்கள். வார்த்தைகளை தேடி தேடி கவிதை எழுதுறதுக்காக ஒரு புக்கை எடுத்து வச்சு டிக்ஷனரி எடுத்து வச்சு தேடி தேடி எழுதுகிற பாட்டு இல்லை. அனுபூதியில் கொட்டிய பாடல்கள். மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபாண பைரவியே, பைரவி பஞ்சமி பாஷாங்குஷை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வாராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. அம்பாளுடைய திருநாமத்தை சொல்கிறார், பலவிதமான பெயர்களை சொல்கிறார். அவ்வளவுதான். ஒரு குழந்தைய அம்மா விதவிதமாக பேர் சொல்லி கூப்பிடுவாளா இல்லையா? அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கும் அஃபிஷியலாக. ஆனால் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு எத்தனை பெயர்கள் சொல்லி கூப்பிடுவாள். அந்த மாதிரி கூப்பிடுகிறார். பைரவி, சிவனுக்கு பைரவர்னு பேரு, அதனால் அம்பாளுக்கு பைரவி. அது மாத்திரம் இல்லை, பீரு அப்படின்னா அச்சுறுத்தல்னு அர்த்தம். பீதி பீரு, அச்சுறுத்தல், கொஞ்சம் பயமுறுத்துகிற தன்மை. சில சமயத்தில் மனிதர்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்தினாத்தான் சரியான பாதையில் போக தோணும். அவரவர்கள் சரியான பாதையில் போகணுங்கிறது வேற. ஆனால் அவரவர்கள் நம்ம மனசையே நாம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா எல்லா சமயத்துலேயும் நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா? எங்கேயோ யாரோ பார்க்கிறார்கள் அப்படிங்கிற பயம் இருக்கும்போது கரெக்டாக பண்ணுறோம். அந்த பயம் இல்லைன்னா கொஞ்சம் தடம் புரண்டு பண்ணிக்கிறோம். ஒன்றும் வேண்டாம், தெருவில் நடந்து போகிறோம், எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணணும்னு வரைமுறை இருக்குது, எந்த இடத்துல கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. சில சமயத்தில் கிராஸ் பண்ணக்கூடாத இடத்துல வேக வேகமாக ரோடில் ஓடிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து யாரும் பார்க்கலையா, மாட்டிக்க மாட்டோமா, மாட்டிக்க மாட்டோன்னா பரவாயில்ல அப்படின்னு ஓடுகிறோமா இல்லையா? யாராவது பார்க்கிறார்கள் அப்படிங்கும்போது ஒரு பயம், ஒரு மாரல் ஃபியர் வரும். அந்த மாரல் ஃபியரை தரக்கூடிய தன்மை அதுதான் பைரவியின் தன்மை. பைரவி பஞ்சமி, பஞ்சமின்னு சொல்றச்சே பஞ்ச பிரேதங்கள் மீதும் பஞ்ச ஆசனங்கள் மீதும் அமர்ந்திருக்கக்கூடியவள். பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு சகசரநாமம் சொல்லுமே, அந்த தன்மை. அவள் 5 தொழில்களையும் செய்கிறாள். அவள்தான் சிருஷ்டிகர்த்தா, அவள்தான் கோப்த்ரி, அவள்தான் ருத்ரரூபா, அவள்தான் திரோதானகரி, அவள்தான் அனுக்கிரகதா. அவளே சிருஷ்டி செய்கிறாள், ஷீ இஸ் த கிரியேட்டர். அவளே காப்பாற்றுகிறாள், ப்ரொடெக்டர். அவளே அழிக்கிறாள், சம்ஹாரம் செய்கிறாள். இந்த 3ஐயும் நடத்துவதற்காக கன்சீல்மெண்ட் அப்படிங்கிற அந்த மறைத்தலையும் அவள்தான் ஒரு மாயையை போட்டு, அதனால தான் அவளுக்கு மகாமாயைன்னு பேரு. இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் அவளே அனுக்கிரகமும் செய்கிறாள், அவளே அருள் தருகிறாள். பஞ்சமி பாஷாங்குஷை, கையில் பாசத்தையும் அங்குஷத்தையும் வைத்திருக்கக்கூடியவள், அதனால் பாஷாங்குஷை. பஞ்சபாணி, பஞ்சபாணிங்கிறச்சே பஞ்சபாணங்களை கையில் தாங்கியவள், 5 அம்புகளை கையில் தாங்கியவள். 5 அம்புகள் வச்சுருக்கான்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வில்லு இருக்கணும். வெறும் அம்புகளை மாத்திரம் வச்சுருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் வில்லை சொன்னால் அம்பை சொன்னதா கணக்கு, அம்பை சொன்னால் வில்லை சொன்னதா கணக்கு. கரும்பு வில்லை கொண்டவள், கருப்பு சிலையும் மென் மலர் பூங்கணைகளும் கொண்டவள். வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி. சண்டின்னு சொன்னால் கோபக்காரின்னு அர்த்தம். சண்டாளம்பார்கள், கோபம் சண்டாளம் அப்படிம்பார்கள். சண்ட அப்படின்னாலே கோபம், சண்டினா கொஞ்சம் கோபக்காரி.
ஏன் கோபக்காரி? யாராவது தீமை பண்ணும்போது அந்த தீயவர்களை பார்த்து கோபப்படுகிறாள். தீயவர்களை பார்த்து கோபப்படுகிறாள். மகாகவி பாரதியார் ரௌத்ரம் பழகுனர். கோபப்பட பழகு. கோபப்படுறதுக்கு கூட பழகணுமா? கோபப்படுறதுக்கு கூட ட்ரைனிங் தேவையா? அதுதான் சர்வசாதாரணமாக கோபப்படுறோமே, அதுக்கு எதுக்கு ட்ரைனிங் அப்படின்னு கேட்கலாம். கோபத்தில் 2 வகை இருக்கு. ஒரு வகை நம்மில் பலருக்கு நன்றாக தெரியும். ஒருத்தர் சொன்னார், எனக்கு கோபமே வராது. பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், அப்படியா, கோபம் வராதா? கோபம் வராது. நிஜமா உங்களுக்கு கோபம் வராதா? வராதுன்னு சொல்றேன். இல்லை, இன்னொரு தடவை சொல்லுங்களேன், நிஜமாவே உங்களுக்கு கோபம் வராதா? திரும்ப திரும்ப கேட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். அது என்ன கெட்ட கோபம்? All of us make a confession statement. எனக்கு கெட்ட கோபம் வரும். என்னைக்கான யாரானு சொல்லியிருக்கோமா? திரும்ப திரும்ப கேட்டால் எனக்கு நல்ல கோபம் வரும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கோமா? அப்போ நமக்கே தெரியறது நமக்கு வரக்கூடிய கோபம் கெட்ட கோபம், தேவையில்லாமல் பொங்கி வரக்கூடிய கோபம். பல நேரத்தில் கோபத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? கையாலாகாத்தனம். தான் நினைத்தது நடக்கவில்லை என்கிற போதோ, அல்லது நாம் தப்பாக நினச்சிட்டோம் அதனால் தப்பான விஷயங்கள் நடந்து விட்டன என்கிற போதோ, நம்முடைய சிந்தனை சரியாக இல்லை, நாம் செய்த செயல்கள் சரியாக இல்லை என்கிற போதோ, நம்மீதே வருகிற கோபம்தான் அடுத்தவர்கள் மேலே வெடிக்கிறது. இங்கே யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு கோபப்பட்டு சில விஷயங்களை சொன்னால், எங்கேயோ அவர்களுக்குள் மனசுக்குள் ஒரு பாதுகாப்பின்மை வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். வழக்கறிஞர்களாக ட்ரைனிங் எடுக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல சொல்லுவார்கள், ரொம்பெல்லாம் கத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீ ரொம்ப கத்துறேன்னு சொன்னால் உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு ஜட்ஜி தீர்மானிச்சுடுவார். அந்த கோபம் வெளிப்பாடு இருக்கே, கையாலாகாத்தனம். அதனால தான் பாரதி சொன்னார், நல்ல கோபப்பட கற்றுக்கொள்ள வேண்டும், ரௌத்ரம் பழகு. அந்த நல்ல கோபம் எப்போ வரும்? நல்ல கோபம் தீமையை பார்க்கும்போது வரும். கொடுமையை எதிர்த்து நில். அம்பாளுக்கு வரக்கூடிய கோபம், அவளுக்கு தன்னுடைய குழந்தைகள் மீது கோபம் வரவில்லை. அப்ப தீமை செய்யக்கூடியவர்களும் அவளுடைய குழந்தைகள் தானேனா, அந்த குழந்தைகளை அப்ப கண்டிக்கலன்னா சரியா வராது. அதனால் அந்த குழந்தைகளை கண்டித்தே தீர வேண்டும் என்கிற நிலையில் அவள் கண்டிக்கிறாள், கோபப்படுகிறாள். அப்படி கோபப்படுகிற நிலையில் தீமை செய்யக்கூடியவர்கள் வஞ்சகர், உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி. வஞ்சகர்களுடைய உயிரையே ஹவிஸாக எடுத்துக்கொள்கிறாள். யாகத்தில் ஹவிஸ் சொல்றோமா இல்லையா, அந்த ஹவிஸ் தான் அவி. வஞ்சகர்களுடைய உயிர் அவளுக்கு அவியாக இருக்கிறது, அதையே அவள் யாகமாக ஏற்றுக்கொள்கிறாள். காளி, காளின்னு சொல்றச்சே 2 அர்த்தம் உண்டு. கருப்பாக இருக்கக்கூடியவள் காளி. அதனால தான் கருப்பான மண். நீங்க எல்லா விஷயத்திலையும் நம்முடைய நாட்டில் சென்ஸ் ஆஃப் ரீசனிங்கோடு தான் பல விஷயங்கள் செய்யப்பட்டன. பல விஷயங்கள் வித் சென்ஸ் ஆஃப் ரீசனிங். சுவாமி விவேகானந்தர் இந்த மண்ணை பற்றி சொன்னார், தனியா ஒரு இடம் இந்த மண்ணில் புனிதம்னு இல்லை, இந்த தேசம் முழுவதும் அம்பாளுடைய மண், எனவே இது புனிதம்னர். ஒவ்வொரு துளியும் புனிதம். இந்த தேசம் முழுவதும் அம்பாளுடைய பிரதேசம்தான். எப்படி தெரியறது தெரியுமா? ஊர் பெயர்களை எல்லாம் சொல்லி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு தெரிந்த ஊர்கள், பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஊர்களின் பெயர்களை சொல்லி பாருங்களேன். காளிகா, காளி தேவியின் பிரதேசம்தான் கல்கத்தா, அதுதான் கொல்கத்தா. காளி கோயில் தானே அங்கே. காளி கோயில், காளியின் பிரதேசம் கல்கத்தா. அதே போல சென்னைங்கிறோம். இந்த சென்னைங்கிற பெயருக்கு பலவிதமான டெரைவேஷன்ஸை அவரவர்கள் சொல்லி பார்த்தார்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம்.
ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சென்னமல்லீஸ்வரர், சென்னகேசவர் பெருமாள், அதனால் சென்னை. கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பின்னால் போய் பார்த்தா தெரியும். ஒரு சின்ன கோவில் இருந்தது. பிற்காலத்தில் சென்னையாக உருவாக இருக்கக்கூடிய பிரதேசத்தில் கடற்கரை பகுதியில் ஒரு சின்ன கோவில். அந்த கடற்கரையில் மீன் பிடித்து வாழ்ந்தவர்களுக்கு அவள்தான் தெய்வம். அவர்களுக்கு மாத்திரமில்லை, அந்த பகுதியில் யாரெல்லாம் குடியிருந்தார்களோ, அப்போ ஒரு பெரிய நகரம்லாம் இல்லை, யாரெல்லாம் அந்த பகுதியில் குடியிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவள் தெய்வம். அவ்வப்போது போய் அவளுடைய அந்த திருக்கோயிலில், சின்ன கோயில், பெரிய கட்டுமானம்லாம் இல்லை, அந்த கோவிலில் போய் அவளை வழிபட்டார்கள். சில ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த பகுதி விலை பேசப்பட்டது. விலை பேசப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனியின் கோட்டை அங்கே கட்டப்பட்டது. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் உருவாக ஆரம்பித்தது. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜுக்குள்ள அவளுடைய கோயில் சிக்கி கொண்டது. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கட்டி முடிக்கும்போது, பரவாயில்லை, இந்த கோவிலுக்குள் வந்து வழிபட்டு கொள்ளுங்கள் என்று கதவை திறந்து விட்டிருந்தார்கள். அவளை நம்பியவர்கள் அவளை வழிபடுவதற்காக கோட்டைக்குள் போய் வந்தார்கள். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இன்னும் சில ஆண்டுகளிலேயே கோட்டையினுடைய பாதுகாப்பு சிக்கலாச்சு. இவர்களால் இல்லை, வேற பல சமூக அரசியல் காரணங்களால் அந்த கோட்டையினுடைய செக்யூரிட்டி, ஒரு கோட்டைன்னு வந்தாச்சுன்னா எல்லாரும் எந்த நேரத்துலையும் போயிட்டு வர முடியாது. எந்த ஒரு இடத்துக்குமே எல்லாரும் எந்த நேரத்துலையும் போயிட்டு வர முடியாது. ஒரு ஆஃபீஸ்னு இருக்குன்னு வச்சுப்போம், நினைச்ச நேரத்தில் நினைத்தவர்கள் போக முடியுமா? அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கூட எல்லா நேரத்துலையும் எப்போதும் போக முடியாது. அப்போ கோட்டைக்குள்ளே போய் வருவது இவர்களுக்கு சிக்கலாக இருந்தது. இவர்கள் வருகிறார்கள் என்று கதவை திறந்து வைப்பது அவர்களுக்கு சிக்கலாக இருந்தது. அவர்களே என்ன சொன்னார்கள், வேறு ஒரு இடம் ஐடென்டிஃபை பண்ணி தருகிறோம், நாங்களே உங்களுக்கு உதவி செய்கிறோம், இவளுடைய திருக்கோயிலை வெளியில் கட்டிக்கொள்ளுங்கள். கோட்டைக்குள்ள இருந்த வரைக்கும் அவளுக்கு சென்னம்மான்னு பேரு. கோட்டையை விட்டு வெளியில வந்து அவளுடைய திருக்கோயில் கட்டப்பட்டது. அந்த திருக்கோயில் கட்டப்பட்ட போது அவளுக்கு பெயர் மாற்றமும் ஏற்பட்டது. அவள் காளிகாம்பாள் என்று அழைக்கப்பட்டாள். காளிகா அப்படின்னு சொன்னா தோற்றத்திற்கு அதிபதின்னு அர்த்தம். காளின்னு சொன்னா வேற, காளிகா அப்படின்னு சொன்னா தோற்றத்திற்கு அதிபதி. படைப்பு செய்யும் போது சிவபெருமான் ஆடுகிற நாட்டியத்திற்கே காளிகா நாட்டியம் என்றுதான் பெயர். இந்த காளிகாம்பாள் திருக்கோயில்தான் இப்போதும் சென்னையினுடைய மிகப்பெரிய திருக்கோயிலாக ஆஃபீஸ் கோயர்ஸ் காடஸ் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டு, பத்திரிகை அலுவலகத்தில் மகாகவி பாரதியார் பணிபுரிந்த போது இவளுடைய திருக்கோயிலில் போய் உட்கார்ந்து சக்தி தெய்வமே என்று அவளை பார்த்து சக்தி பாடல்கள் பாடினாரே, அந்த காளிகாம்பாள். அந்த காளிகாம்பாள் கோயில் கட்டி சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு கோயில் கட்ட வேண்டி இருந்தது. அந்த கோயிலை மறுபடியும் கட்டும்போது, இல்லை, சைவர்களுக்கு ஒரு தனி கோயில், வைணவர்களுக்கு ஒரு தனி கோயில் என்று ஆங்கிலேயர்கள் இரண்டு விதமாக அதை கட்ட வைத்தார்கள். அப்படி வந்த கோயில்கள் தான் சென்னகேசவ பெருமாள் கோயிலும் சென்னமல்லீஸ்வரர் கோயிலும். ஏன் அவள் சென்னம்மா என்று அழைக்கப்பட்டாள்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சென்னையினுடைய மண் சிவப்பு மண், ரெட்டில்ஸ். ரெட்டில்ஸ் ஏன் வந்தது? இந்த பகுதியினுடைய மண் கொஞ்சம் எட்டத்திலிருந்து கடல்லேருந்து பார்த்தா கொஞ்சம் சிவப்பாக தெரியும். சென்னையில் பலகாலம் வாழக்கூடியவர்களுக்கு தெரியும், கொஞ்சம் மண் விட்டாக்க எறும்பு வரும், அப்படியே சிவப்பாக அந்த மண் மாறும். இந்த சிவப்பு மண்ணுக்கு உரியவள் சென்னம்மா. அங்கே கருப்பு, கேஞ்சட்டிக் டெல்டால கருப்பு, அந்த மினரல் கண்டென்ட், அதில் கருப்பு, அவள் காளி. சண்டிகர்னு ஒரு ஊர் இருக்கா இல்லையா, மாடர்ன் டவுன் பிளானிங்கில் கட்டப்பட்ட ஊர்னு கணக்கு. அந்த சண்டிகர் எங்கே? சண்டிகாவினுடைய ஊர் தான் சண்டிகர்.
ஷிம்லா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, இந்த சம்மர் கேபிட்டலாக இருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் ஒரு காலத்தில். ஷிம்லா, ஷிம்லா என்ன? ஷியாமளா. அம்பாளுடைய திருநாமம் ஷியாமளா. ஷியாமளான்னு சொல்ல வரல. எப்படி தூத்துக்குடி டூட்டுக்குரின் அப்படின்னு மாறி போச்சோ, திருநெல்வேலி டினவேலி அப்படின்னு மாறி போச்சோ, அந்த மாதிரி ஷியாமளா ஷிம்லாவாச்சு. இந்த ஷிம்லாவுக்கு போகணும்னா கல்கான்னு ஒரு ஊர் இருக்கு, காளிகாவினுடைய ஊர். மங்களாதேவியின் ஊர் தான் மங்களூரு. பாட்னா, இந்த பாட்னா என்ன? இப்போவும் பாட்னாக்கு போனால் ஒன்று தெரியும், அங்கே 2 கோயில் இருக்குது. பரி பட்டன் தேவி, சோட்டி பட்டன் தேவின்னு 2 கோவில் இருக்குது. அவளுடைய பட்டு தெரித்து விழுந்த இடம், செம்பட்டு உடையாள்னு பாடுறாரு அபிராமி பட்டர். அந்த பட்டு தெரித்து விழுந்த இடம் பட்டன் அப்படின்னா பட்டு, பட்டன் தேவின்னா பட்டுக்காரி. சின்ன பட்டுக்காரி, பெரிய பட்டுக்காரி, பச்சை புடவைக்காரின்னு சொல்கிற மாதிரி. இந்த அகண்ட பாரத தேசத்தின் ஊர்களெல்லாம் அவளுடைய ஊர்கள். இந்த பகுதியெல்லாம் அவளுடைய பகுதி. இது எல்லாம் அவளுடைய இடம். அதனால தான் காளி, சண்டி என்றெல்லாம் அவளை பலவிதமாக அழைத்தார்கள். காளினா 2 அர்த்தம் வரும். ஒன்று கருப்பானவள் காளி, இன்னொன்று நம்முடைய காற்றுக்கு சொந்தக்காரி. காற்று தானே, பிராணன்னு சொல்கிறதே காற்று தானே. பஞ்சபூத தத்துவத்தில் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் யார் அதிபதின்னு பார்த்துட்டே வரும்போது மனோன்மணின்னு ஒன்று பார்த்தோமா இல்லையா? அன்றைக்கி மனத்தை உன்மனம் செய்யக்கூடியவள். அந்த மனோன்மணியோடு சேர்த்திருக்கிற நவசக்திமார்களில் காளின்னு ஒருத்தி. அந்த காளிங்கிறது காற்றுக்கு சொந்தக்காரி. கால்னா காற்று. திருப்பதியில் காளி கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்குது. அது காளி கோபுரம் இல்லை, காலி கோபுரம். காலி பட்டுந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று வருகிறதுன்னு அர்த்தம். கோபுரத்தில் பிகாஸ் ஆஃப் அந்த டனலிங் எஃபெக்ட். நீங்கள் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டியாச்சுன்னா நடுவில் ஒரு டனலிங் எஃபெக்டில் காற்று வேகமாக அடிக்கும். அந்த இடத்துல அந்த டனலிங் எஃபெக்டில் காற்று வேகமாக அடித்தது காலி கோபுரம்னார்கள். காலப்போக்கில் அது காளி கோபுரம் ஆயிடுது. தப்பில்லை. காளிதேவி காற்றுக்கு உரியவள். காளிதேவி கருமேனி படைத்தவள். வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி. ஒளியாக இருப்பவள். இந்த இடத்துல வைரம், வைரவி. பைரவியும் சில சமயத்தில் தமிழில் வைரவின்னு வரும். வைரத்திற்கு உரியவள், வஜ்ரத்திற்கு உரியவள் வைரவி. எப்படி வைரம் ஒளி வீசுகிறதோ அப்படி ஒளியை தரக்கூடியவள் ஒளிரும் கலா வைரவி மண்டலி. நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் உரியவள், அதனால் மண்டலி. மாலினி, மாலைகளை அணிந்தவள் மாலினி. சூலி, 14 லோகத்தையும் தன்னுடைய கர்ப்பத்தில் கொண்டவள், தன்னுடைய சூலாக கொண்டவள் சூலி. வராகி, வராக முகம் படைத்த வாராகி என்றே செயிர் அவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. துன்பங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அவளுடைய திருநாமங்களை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். அவளை வணங்கக்கூடியவர்கள் அந்த திருநாமங்களை சொல்லுவார்கள். அம்பாளை வணங்கணும். அம்பாளை மாத்திரமில்லை, எந்த தெய்வத்தையும் வணங்கணும்னா வேற ஒன்றுமே தெரியலைன்னா பரவாயில்ல, அந்த பேரை மாத்திரம் சொன்னால் போதும். பாகவதத்தில் ஒரு சின்ன கதை உண்டு. ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டார். இந்த கம்சன் ஒருத்தன் இருந்தானா இல்லையா? ஆமாம். சிசுபாலன் ஒருத்தன் இருந்தான். ஆமாம். 2 பேரும் இப்போ இல்லை. ஆமாம். ஆனால் இந்த 2 பேரும் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டார்கள். 2 பேரும் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டார்கள். கம்சன் பொல்லாதவன். கம்சனை வதம் பண்ணுறதுக்கு தான் கிருஷ்ணா நீ அவதாரமே எடுத்த. சிசுபாலன் 99 தடவை சான்ஸ் கொடுத்த, 100 தப்பு பண்ணுற வரைக்கும் பேசாமல் இருப்பேன்னு சான்ஸ் கொடுத்த, அப்படியும் அவன் திருந்தல. இவ்வளவு தப்பு பண்ணினவர்கள் எப்படி ஸ்வர்க்கத்திற்கு போனார்கள்? கிருஷ்ணர் சிரிச்சாராம்.
சிரிச்சிட்டு சொன்னாராம், 2 பேரும் கெட்டவர்கள் தான், ஆனால் 2 பேரும் நாம ஜபம் பண்ணார்கள். எப்படி? இந்த கம்சன் என்ன பண்ணுவான், அவனுக்கு எப்போ பாரு கண்ணன் பற்றி தான் நினப்பு. நீங்கள் எண்ணி பாருங்களேன், எங்கேயோ ஏதோ நடந்தா கூட அது கண்ணனா இருக்குமோ, கண்ணனா இருக்குமோ, என்னை அழிப்பதற்கு வந்த கண்ணனாக இருக்குமோ, கண்ணனாக இருக்குமோ, கண்ணனா இருக்குமோ, கண்ணனா இருக்குமோ, நீ எப்ப பாரு கண்ணன் பெயரையே சொல்லி கொண்டிருந்தவன் கம்சன். கெட்டவன் தான், ஆனா கண்ணன் பெயரை சொன்னவன். சிசுபாலன் அப்படித்தான், இந்த கண்ணன் வந்துருவான், கண்ணன் வந்துருவான், என்ன அழிக்கிறதுக்கு கண்ணன் வந்துருவான், என்கிட்ட சண்டை போடுறதுக்கு கண்ணன் வந்துருவான்னு கண்ணன் பெயரையே சொன்னவன். கிருஷ்ணர் சொன்னாராம், இந்த 2 பேரும் கண்ணன் பொல்லாதவன், கண்ணன் பொல்லாதவன், கண்ணன் பொல்லாதவன், கண்ணன் பொல்லாதவன் என்று சொன்னார்கள். ஆனா சொன்ன வார்த்தைகள்ல 50% கண்ணன் 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 என்றே சொன்னார்களா இல்லையா? அந்த திருநாமத்தை சொன்னதனால் அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு போனார்கள். அதனால தான் பகவானுடைய நாமா திரும்ப 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 அதை சொன்னால் போதும், வேறு எதையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. வேதத்தில் இருக்கக்கூடிய திருநாமங்கள், வேதத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திருநாமங்கள், வேத பொருளாக இருக்கிற தெய்வத்தினிடம் நம்மை சேர்க்கக்கூடிய திருநாமங்கள்.